ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்றால் எப்படி ஒரு குடும்பம் துடித்து போகும் என்பதையெல்லாம் நாம இந்த நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து விட்டது. ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை அடிபட்ட நிலையில், மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நிலையில், கை உடைந்து கால் உடைந்து இரத்த சகதியோடு அது மருத்துவமனையில் கிடக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை சார்ந்த எந்த குடும்பத்தினரும் அங்கே இல்லை, அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுவும் அந்த ஆதிலா என்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பிளென்னே என்கின்ற சொல்லக்கூடிய அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, அந்த வாதங்களை கடுமையாக மனதை தொடக்கூடிய வகையில் எடுத்து வைத்து ஒரு சில நிமிடங்கள் நீதிபதிகளினுடைய முகங்களை ஏதாவது எங்களுக்கு விலக்கு கொடுத்து விட மாட்டீர்களா என்பது போன்ற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை அந்த வழக்காடக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க முடிந்தது. உள்ளங்களை தொடக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில், செய்தி சேனல்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களில் சர்வதேச அரங்கில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அது குறித்த செய்திகள் பல்வேறு செய்தி சேனல்களில் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐசிஜே த ஹேக் என்கின்ற நகரத்தில், நெதர்லாந்து என்கின்ற நாட்டில் இருக்கிறது. த ஹேக் நகரத்தில் இயங்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டில் முக்கியமான ஒரு வழக்கை சவுத் ஆப்பிரிக்கா தொடுத்திருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே சென்ற வாரத்தினுடைய செய்தியும் சிந்தனையிலும் கூட பார்த்தோம். இஸ்ரேல் குறித்து பேசக்கூடிய நேரத்தில் இது குறித்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்டது. இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது, ஜெனசைடு அதை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கோணத்தில் அவர்கள் பதிந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு, அந்த வழக்கில் சவுத் ஆப்பிரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய வாதங்களை பதிவு செய்து இருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் அது குறித்த நமது பார்வைகளையும் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு 30க்கும் அதிகமான நபர்களை கொண்டு, குறிப்பாக முக்கியமான ஒரு 6-7 நபர்களை ஒரு லீகல் டீம் மாதிரி வைத்து சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற அந்த நாட்டிற்காக அந்த வழக்கை நடத்தி இருக்கின்றார்கள். ஹாதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு வழக்கறிஞரும், அயர்லாண்டை சார்ந்த இன்னொரு முக்கியமான ஒரு பெண் வழக்கறிஞரும், சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற பல வழக்கறிஞர்களும் இந்த வழக்கை ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து இங்கிலாந்தை சார்ந்த மால்கம் ஷா என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு வழக்கறிஞரும் இந்த வழக்கில் இஸ்ரேலுக்காக வாதிட்டு இருக்கின்றார். இவர் ஏற்கனவே யுஏஇ, காம்பியா போன்ற நாடுகளுக்காக வாதிட்ட மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் என்று அறியப்படுகிறார். அவர் இஸ்ரேல் தரப்பில் வாதிட்டு இருக்கிறார். அவர்களிடமும் பெரிய ஒரு டீம் வைத்துக்கொண்டு வாதிட்டு இருக்கிறார்கள். இதில் 2 தரப்புகள் வைத்த வாதங்கள், அதனுடைய நிலை, எவ்வாறு இந்த ஐசிஜே செயல்படுகிறது, இது குறித்த நமது பார்வையை தான் நாம் பார்க்கிறோம். இதில் ஐசிஜே என்கின்ற இந்த அமைப்பு ஏறக்குறைய 15 நீதிபதிகளை கொண்டு இருக்கக்கூடிய அமர்வு. நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை பேசுவதற்காக இந்த ஐசிஜே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் 9 வருடம் பதவிக்காலம் இருக்கிறது. இதில் பல நாடுகளை சார்ந்த நீதிபதிகள் ரொட்டேஷனல் மெத்தட்ல, சுழற்சி முறையில் அவர்கள் அங்கே நீதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் 15 நீதிபதிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமர்வின் முன்புதான் இந்த வழக்கு நடத்தப்பட்டது. கூடுதலாக 2 நபர்கள் அடாக் என்கின்ற முறையில் அந்த வழக்கிற்கு தேவைப்பட்ட 2 பேரை வழக்கை தொடுக்கின்ற நாடும் அதற்கு எதிர்வாதத்தை வைக்கக்கூடிய நாடும் நியமிக்கலாம். அந்த அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பாக முன்னாள் அவர்களினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவரும், அதே மாதிரி இஸ்ரேலினுடைய சார்பில் பராக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும், பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஜுடிஷியல் ஓவர் ரீச் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அங்க போய்கொண்டு இருக்கு. அவங்களுடைய நீதி பரிபாலன முறையில் அந்த ரிவ்யூ விஷயங்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசும்போது இதை எதிர்த்த ஒருவர் பராக் என்று சொல்லக்கூடியவர். அந்த பராக் என்கின்ற அந்த நீதிபதியும், அதே மாதிரி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒருவரும் அடாக் என்கின்ற அடிப்படையில் சென்று, இவங்க 2 பேரும் இண்டிபெண்டாக, இவர்கள் இந்த 15 பேருடைய நீதி
விஷயங்களில் தலையிடாமல் இவர்கள் இருவரும் தங்களுடைய தீர்ப்பை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது எந்த வகையில் அந்த தீர்ப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பின்னதான் நமக்கு தெரியும். ஒரு 15 பேர் கொண்ட நீதிபதிகள் தான் நிரந்தரமான நீதி அமைப்பு அவர்கள் கொடுக்கக்கூடியது. இதுல ஒருவர் பிரசிடென்ட் என்கின்ற அடிப்படையில் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்றோம்ல, அந்த மாதிரி ஐசிஜே பிரசிடென்ட் என்கின்ற அடிப்படையில் ஒருவர் அங்க இருக்கிறாங்க. இவர்கள் தான் இந்த வழக்கை நடத்தினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பிலும் இஸ்ரேலினுடைய சார்பிலும் பல்வேறு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக இருந்து இன்றைக்கு அங்கே வழக்காடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பல நீதிமன்றங்களில் ப்ரொஃபஸர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கை முன்வைக்கிறார்கள். இதுல முக்கியமாக ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் முக்கியமான பல வாதங்களை வைக்கிறார். அதே மாதிரி அயர்லாந்தை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞரும் மிக முக்கியமான பல வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடியவர் ஜெனோசைடு கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய இன அழிப்புக்கான கூட்டு அறிக்கை என்று சொல்லுவாங்க இல்லையா, பல நாடுகள் சைன் பண்ண ஒரு விஷயம். அதில் சவுத் ஆப்பிரிக்காவும் சைன் பண்ணியிருக்கு, இஸ்ரேலும் சைன் பண்ணியிருக்கு. அதுல ஆர்டிகிள் 2A 2B 2C ஆகியவற்றின் அடிப்படையில் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்கின்ற வாதத்தை அவங்க வைத்திருக்கிறாங்க. முதல்ல ஆர்டிகிள் 2A என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரிவின் கீழே பார்க்குமையானால் இவர்கள் ஏறக்குறைய 20,000க்கும் அதிகமானவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். 7,000க்கும் அதிகமானவர்கள் இன்னைக்கு அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் என்கின்ற வாதத்தையும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சவக்கிடங்காக மாறிவிட்டது என்று யுஎன்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி சொன்ன வாதங்களையும் அவர் வைத்து இருக்கின்றார். சேஃப் பேசேஜ் என்று சொல்லி இந்த வழியாக எல்லாம் மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான பாதை, இந்த வழியாக நீங்க செல்லலாம் என்று சொல்லப்பட்ட பாதைகளிலும் கூட ஏறக்குறைய 2000 பவுண்ட் எடையுடைய குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. 200 முறை அதில் குண்டு போடப்பட்டிருக்கிறது. அப்போ இத்தனை 1000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஆர்டிகிள் 2A படி இது ஒரு ஜெனசைட் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு செய்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை இந்த ஆதிலா ஹாஷிம் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஆர்டிகிள் 2B என்கின்ற அடிப்படையில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதுவும் இன அழிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தினுடைய பிரிவுகளின் கீழே வருகிறது என்று சொல்லி அங்கே ஏறக்குறைய 60,000க்கும் அதிகமானவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக இன்று மாறி இருக்கிறார்கள். அதுபோக பெண்கள் குழந்தைகள் பல பேர் அங்கே ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க பயன்படுத்துறாங்க, WCNSF, அதாவது Wounded Children No Surviving Family, அதாவது பாதிக்கப்பட்ட அடிபட்ட குழந்தை, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான அவங்களை பாதுகாப்பதற்கான எந்த ஃபேமிலியில், அதாவது பாருங்க, பொதுவாக ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்று சொன்னால் ஒரு குடும்பமே நின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நிற்கும். அந்த குழந்தை அழுவும், அது வேதையின் துடிக்கும், அதற்கு மருந்து கொடுப்பதற்கு ஒருவர், அதற்கு கதை சொல்வதற்கு ஒருவர், அதை இளைப்பாற்றுவதற்கு ஒருவர் என்று ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்றால் எப்படி ஒரு குடும்பம் துடித்து போகும் என்பதையெல்லாம் நாம இந்த நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து விட்டது. ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை அடிபட்ட நிலையில், மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நிலையில், கை உடைந்து கால் உடைந்து இரத்த சகதியோடு அது மருத்துவமனையில் கிடக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை சார்ந்த எந்த குடும்பத்தினரும் அங்கே இல்லை, அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் பல குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து இது இன அழிப்பு என்கின்ற ஒரு பணியின் கீழே வருகிறது என்கின்ற வாதத்தை அந்த ஆதிலா ஹாஷிம் என்கின்ற அந்த வழக்கறிஞர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மனவேதனையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளுடைய கண்களை கட்டி அவர்களை கைகளில் விலங்கிட்டு அழைத்து செல்வது, அவர்களை ட்ரக்கில் ஏற்றி சிறைபிடித்து அழைத்து செல்வது மாதிரியான விஷயங்கள் அங்கே நடத்தப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடியது முழுமையாக நாசமாக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு வாதத்தையும் வைத்து இருக்கின்றார். அதே மாதிரி ஆர்டிகிள் 2C என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றின்படி இன்னைக்கு இஸ்ரேலினுடைய இந்த போரினால், அதே மாதிரி காசா என்பது வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு இடமாக ஆகிவிட்டது என்கின்ற ஒன்றை ஆர்டிகிள் 2C என்கின்ற ஒன்றை வைத்து சொல்றாங்க. இருக்கக்கூடிய குடிநீர் என்பது குடிப்பதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிட்டது. அதை குடிப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வயிற்றுப்போக்கு என்பது அதிகமாக இருக்கிறது. வயிற்றுப்போக்கின் காரணத்தினால் மரணிக்கக்கூடிய சூழலை நோக்கி அங்கே சூழல்கள் உருவாகிறது. 200%, 100% இல்லை, 200% அங்கே அந்த வயிற்றுப்போக்கினுடைய விஷயங்கள் அங்கே அதிகரித்து இருக்கிறது. அங்கே பட்டினியும் பசியும் அதிகமாக இருக்கிறது.
பசியால் பட்டினியால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு குண்டால் கஷ்டப்படக்கூடியவர்களை எண்ணிக்கை விட அதிகமாக அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நாளில் அங்கே இருந்து நகர சொல்லப்பட்டாங்க. 7ஆம் தேதி அங்க குண்டு போட்டதாக காசாவில் ஹமாஸ் உள்ள நுழைந்து சென்றதாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு 13ஆம் தேதி அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் திரும்ப சொல்லப்பட்டார்கள். அப்படி 13ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுத்து ஏறக்குறைய 15 லட்சம் பேரை நகரணும்னு சொன்னாங்க. நகரக்கூடிய நேரத்திலும் அதுவே ஒரு சாத்தியமில்லை. இந்த ஒரு விஷயமே, இந்த ஒரு 24 மணி நேரத்தில் குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என்று எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்காமல், எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாமல், மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் 24 மணி நேரத்தில் இத்தனை லட்சம் மக்கள் அங்கிருந்து செல்ல சொன்னதே மிகப்பெரிய ஜெனசைடு என்கின்ற இன அழிப்பு என்கின்ற ஒரு பிரிவின் கீழே வரும் என்று ஆர்டிகல் 2C என்கின்ற ஒரு பிரிவை எடுத்து காட்டி அந்த பெண் பேசினார். கூடுதலாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அங்கே ஒரு பெரிய அளவிற்கு படுகொலைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட கட்டிடங்களின் மீது இஸ்ரேலினுடைய கொடியை ஏற்றி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டா, அந்த வீடியோவில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் எல்லாம் சுத்தி நின்று ஆடுறாங்க. அதுல என்ன அவங்க சொல்றாங்க, நாங்கள் அமேலேக்கியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அமேலேக்கியர்கள் என்பவர்களை எவ்வாறு நாங்கள் அழித்தோமோ அவ்வாறு இவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்று சொல்றாங்க. யார் இந்த அமேலேக்கியர்கள்? யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பைபிளினுடைய ஒரு விஷயம். அதுல என்ன நம்பிக்கை அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, எகிப்தில் இருந்து மோசஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தீர்க்கதரிசியால் அழைத்து வரப்பட்ட அவர்கள் பாலஸ்தீன மண்ணுக்கு நுழையக்கூடிய, அதாவது செங்கடலை கடந்து வரக்கூடிய நேரத்தில் அமலேக்கியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடமிருந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலை அடைந்ததாகவும், அந்த அமலேக்கியர்களை இஸ்ரேலை சார்ந்தவர்கள் மொத்தமாக அழித்து நாசமாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அமலேக்கியர்களை போன்று பாலஸ்தீனர்களை நாங்கள் அழிப்போம், நாங்கள் இங்கே வந்துவிட்டோம், இந்த போரில் வெற்றி பெறாமல் நாங்கள் வீட்டிற்கு திரும்ப மாட்டோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழிப்பை இங்கே செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் போட்டு காண்பித்து ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர் வாதாடுகிறார். அதற்கு பிறகு பிளெனே ஹார்லி என்று சொல்லக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த வழக்கறிஞர், பாரிஸ்டர், அவர் தன்னுடைய வாதங்களை மிக கடுமையாக வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய, காசாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய, ஒட்டுமொத்த உலகமும் வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டு 2 படங்களை அவங்க போட்டு காண்பிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ போட்டு காண்பித்து அவர் சொல்றாரு, இந்த போட்டோல என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, ஒரு மருத்துவமனையில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாசகம். என்ன வாசகம் சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை கடைசியாக நீங்கள் யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், எங்களால் முடிந்த விஷயத்தை நாங்கள் இந்த மருத்துவமனையில் நாங்கள் செய்தோம், எங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி சென்ற ஒரு மருத்துவனுடைய ஒரு வாசகம். Whoever stays until the end will tell the story. We did what we could. Remember us என்கின்ற வாசகத்தை ஒரு மருத்துவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசகம். அந்த வாசகத்தினுடைய யார் கடைசி வரையும் இருக்கிறாங்களோ அவங்க இங்க நடந்த விஷயங்களை சொல்வாங்க, நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த மக்களுக்கு செய்தோம், எங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பணி செய்கிறார்கள் என்கின்ற நிலையில் சில நாட்களுக்கு பிறகு அந்த மருத்துவமனை அடித்து நொறுக்கப்படுகிறது, பாம்பு போடப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய அவங்க எழுதி வைத்திருந்த அந்த போர்டு, அதாவது மக்கள் வரக்கூடிய அந்த அவுட் பேஷண்ட் குறித்து எழுதக்கூடிய அந்த போர்டு உடைந்து தரைமட்டமாகி கிடைக்கிறது. அந்த உடைந்த ஒரு போர்டையும் போட்டுட்டு அந்த வாசகத்தை எழுதிய டாக்டர் முஹம்மது அபு அன்-நஜைல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டார், அவர் அங்கு கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்கிறார். அதே மாதிரி அங்கே இருந்த சர்ச்சின் மீது குண்டு போடப்படுகிறது. 25ஆம் தேதி டிசம்பர் உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் காசாவில் இருந்த சர்ச்சை சார்ந்த ஒரு பாஸ்டர் பேசிய ஒரு வார்த்தை, இவர்களுக்கு எந்த வகையிலும் மன்னிப்பே கிடையாது, காசாவில் இஸ்ரேலியர்கள் செய்யக்கூடிய கொடுமை என்பது படு மோசமானது, இவர்கள் செய்யக்கூடியது இனப்படுகொலை, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் கூட மன்னிக்க கூடிய அளவிற்கான ஒரு விஷயம் கூட இது இல்லை, உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது,
இந்த படுகொலை நடக்கக்கூடிய நேரத்தில் நான் எங்கு இருந்தேன் என்கின்ற ஒரு கேள்வியை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு வாசகத்தையும் அந்த பிளென்னே என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி பதிவு செய்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான வகையில வாதங்கள் அந்த வழக்கறிஞர்கள் குழுவால் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன விஷயத்தை சொல்றாருன்னு சொன்னா, சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு அமைதியினுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஐசிஜேவில் இந்த வழக்கை வைக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்துவிட்டது. உங்களால் நிச்சயமாக இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும், உங்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய 15+2 17 ஜட்ஜுகள் கிட்டையும் ஒரு கோரிக்கையை இந்த குழுவினர், குறிப்பாக அந்த பிளென்னே என்று சொல்லக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த அந்த வழக்கறிஞர் வைக்கிறார். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கை சார்ந்த இன்னொரு வழக்கறிஞர் என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, இது இனப்படுகொலை தான் என்பதை தீர்மானம் செய்வதற்கு வைக்கக்கூடிய இன்னும் பல வாதங்கள் என்று சொல்லி இந்த இனப்படுகொலை குறித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் பேசியிருக்கிறார், குடியரசுத் தலைவர் பேசியிருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நெசட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பேசியிருக்கிறார்கள். லைக்குட் என்று அழைக்கப்படக்கூடிய பார்ட்டியை சார்ந்தவர்கள் இந்த இனப்படுகொலை குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக பல கவிதைகள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது என்பனவற்றையெல்லாம் ஆதாரமாக எடுத்து அந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அந்த லீகல் டீம் அந்த நீதிபதிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு வழக்கறிஞர் பேசக்கூடிய நேரத்தில் உலகம் மிக கொடூரமான ஒரு சூழலில் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இனம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இனத்தை சார்ந்தவர்களே வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை படம் பிடித்து உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர்களும், அதுவும் அந்த ஆதிலா என்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பிளென்னே என்கின்ற சொல்லக்கூடிய அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, அந்த வாதங்களை கடுமையாக மனதை தொடக்கூடிய வகையில் எடுத்து வைத்து ஒரு சில நிமிடங்கள் நீதிபதிகளினுடைய முகங்களை ஏதாவது எங்களுக்கு விலக்கு கொடுத்து விட மாட்டீர்களா என்பது போன்ற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை அந்த வழக்காடக்கூடிய நேரத்தில் நாம பார்க்க முடிந்தது. உள்ளங்களை தொடக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைவாக சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த அந்த அணியினர், பாரிஸ்டர்கள், உலகின் தலை சிறந்த வழக்கறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள், சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஏஜென்டாக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் என்ன வாதங்களை வைக்கிறார்கள் சொல்லி சொன்னா, இப்போதைக்கு எங்களுக்கு உடனடியாக தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறார்கள். உடனடியாக அங்கே நடக்கக்கூடிய அந்த மிலிட்டரி என்பது உடனடியாக அந்த இடத்தில் இருந்து திரும்ப பெறப்பட வேண்டும். அந்த இடத்தில் இஸ்ரேல் என்கின்ற ராணுவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேல் என்கின்ற அந்த ராணுவம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது யாருக்கோ ஊக்கம் கொடுத்தோ அல்லது அவர்களுடைய உந்துதலினுடைய அடிப்படையிலோ வேறு எந்த நபர்களையும் அங்கே அந்த போரில் ஈடுபட செய்துவிட கூடாது. 2. மூன்றாவது, இந்த இனப்படுகொலைகளை செய்யக்கூடிய அந்த ஆர்டிகல் 2A 2B 2C 2D என்று பல விஷயங்கள் பேசினாங்களா இல்லையா, அந்த விஷயங்களில் எதுவும் நடக்கக்கூடாது. இதுல குறிப்பாக ஆர்டிகல் 2D குறித்து வழக்கறிஞர் ஆதிலா ஹாஷிம் விரிவாக எடுத்து சொல்றாரு. ஆர்டிகல் 2D என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என்ன ஒரு விஷயத்தை இவர்கள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, குழந்தை பெற்றுக் கொள்வதை தடுக்கக்கூடிய அளவிற்கான நடைமுறைகளை இஸ்ரேல் அங்க செய்கிறது. இது இனப்படுகொலை என்பதை சொல்லக்கூடியது. அதாவது பச்சிலம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். ரீப்ரொடக்டிவ் வயலன்ஸ் சொல்றாங்க. அதாவது இனப்பெருக்கத்திற்கு எதிரான ஒரு வன்முறை அப்படின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இதுவுமே இனப்படுகொலை என்கின்ற ஒரு விஷயத்துல கொண்டு போய் விடும் என்கின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுல முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைய கணக்கின்படி அங்கே ஒவ்வொரு நாளும் 180 பெண்கள் அந்த நிறைமாத கர்ப்பிணியாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பெற வேண்டிய ஒரு சூழல் ஒவ்வொரு நாளும் 180 பேர் இருக்கிறாங்க. இந்த 180 பேரில் 15% 20% பேர் படுமோசமான ஒரு உடல்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி என்பது வாய்ப்பு இல்லை. அவர்களோ அல்லது குழந்தையோ மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவர்களை போன்றவர்களுக்கு
எந்த வகையிலும் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான அங்க வாய்ப்பே இல்லாத அளவிற்கான ஒரு சூழல் இருக்கு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி நாம சொல்லும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்பதை நாம சொல்லியிருந்தோம். குறிப்பாக அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்கள் கூட அங்கே கிடைக்காத ஒரு சூழல். அப்போ அவர்கள் தங்களுடைய மாதவிடாயை தடுப்பதற்காக அந்த மாதவிடாயை நிறுத்துவதற்கான மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்வதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக சிறு வயதிலேயே அந்த பெண்கள் குழந்தை பிறப்பதற்கான அந்த நிலையில் இருந்து சென்றுவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம இதற்கு முன்னாடி பேசப்பட்ட வீடியோக்களை சொன்னோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த அந்த லீகல் டீம் வைத்து இந்த அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை கேட்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 2A 2B 2C 2D என்ற இந்த 4 விஷயங்களை சொல்லி இதில் வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குமான தீர்வை இஸ்ரேல் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், மனவேதனைகள் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான மனவேதனைகள் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் அவர்களுக்கு தடுத்து நிறுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் குழந்தை பிறப்பதை தடுக்கக்கூடிய அளவிற்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க சொல்கிறார்கள். அதுபோக மிக முக்கியமாக இந்த இன அழிப்பு என்கின்ற அந்த பிரிவென்டிவ் ஜெனோசைட், அந்த ஜெனோசைடை நிறுத்தணும். அதாவது எப்படின்னா இது ஒரு பேட்டர்ன்ல நடக்குது. இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை அழிப்பதற்கான ஒரு பேட்டர்ன்ல இது நடக்கிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதை தாண்டி இது சார்ந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் அழித்து விடக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அந்த ஆதாரங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களையும் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு வேலையை இந்த கோர்ட் எங்களுக்கு ரெமடியாக தர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாதங்களை வைக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி 5 முக்கியமான கோரிக்கைகளை சவுத் ஆப்பிரிக்கா டீம் வைத்திருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேல் இதற்கு வாதம் வைக்கிறோம் என்கின்ற பெயர்ல நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாங்க. அவர்களும் பெரிய ஆட்களை எல்லாம் தான் கூட்டு பேசி இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ரைட் டு டிஃபெண்ட், எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப இதை குறித்து கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2003 இதே ICJ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டா, ஆக்குப்பையராக இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதாவது ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இல்லை. அப்போ ஒரு சாவரின் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாடு, இந்தியா என்கின்ற நாடு எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கல. இப்ப இந்தியா என்கின்ற நாட்டின் மீது ஒருவர் படையெடுத்தால், ஒருவர் தாக்குதல் நடத்தினால் அவர்களின் மீது மறுதாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் என்கின்ற இந்த நாடு ஒரு நாடாக இன்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் இருக்கக்கூடிய மக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை என்கின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இது ICJல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பினுடைய விஷயங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவாக இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு எங்களுக்கு இந்த வழக்கிற்கு போதுமான ஒரு நேரத்தை தரவில்லை. இந்த வழக்கை குறித்து நாங்கள் ரெடி செய்து எங்களுடைய வாதங்களை வைப்பதற்கு எந்த விதமான ஒரு நேரத்தையும் இவர்கள் தரவில்லை என்கின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது குறித்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வாதம் எடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த வழக்கு ரொம்ப வேகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த ப்ரொசீஜரல், இந்த ப்ராசஸ் ரிலேட்டடான இந்த விஷயங்களின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட வைத்து இந்த வழக்கில் இருந்து கொஞ்சம் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பான்மையானவருடைய கருத்து என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வெறுப்பை இஸ்ரேல் சம்பாதித்து இருக்கிறது இந்த வழக்கின் மூலமாக. இரண்டாவது, இதுவரை ICJ என்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு வழக்கில் இடம்பெற்று அதற்கு பதில் சொல்வதற்கெல்லாம் எந்த விதமான பெரிய முகாந்திரத்தையும் முயற்சியையும் செய்யாத ஒரு இஸ்ரேல் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் வந்திருக்கிறது. உலகின் தலை சிறந்த ஒரு வழக்கறிஞரை கொண்டு வாதாடி இருப்பதன் மூலமாக இந்த மேட்டர்ல தனக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட போகிறது என்கின்ற ஒரு அச்சத்தில் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுபோக இந்த விஷயத்தில் உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளினுடைய ஆதரவை இன்னைக்கு இஸ்ரேல் இழந்து விட்டது. அமெரிக்கா மட்டும்தான் அவர்கள் கூட இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு கருத்துக்களை பேசி இருக்கிறார்கள். இந்த பிரிக்ஸ் என்கின்ற ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு
ஏற்கனவே பிரேசிலினுடைய பேராதரவை இந்த வழக்கின் மூலமாக பெற்றிருக்கிறது. ரஷ்யாவும் சைனாவும் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா இதற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத ஒரு நிலையில் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை சார்ந்த மிக முக்கியமான சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு தொடர்ந்த வழக்கானது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச ரிலீஃப் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும், இன்டரிம் மெஷராக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கு நடந்து முடிவதற்கு சில வருடங்கள் ஆகலாம். இன அழிப்பில் இஸ்ரேல் ஈடுபட்டதா ஈடுபடவில்லையா என்பதையெல்லாம் ப்ரூவ் ஆகும். அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா கூட கேட்டிருந்துச்சு, இன்டரிம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழித்து விடாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் கூட சவுத் ஆப்பிரிக்கா கேட்டிருக்காரு. கேட்டதற்கான காரணம் என்ன, இந்த வழக்கு சில வருடங்கள் நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கு சில வருடங்கள் நடந்தாலும் அதற்கு குறைந்தபட்சமாக முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த சிட்டிசன்ஸை தாக்குவதை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. உலக அரசியலில் இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சைனாவும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சக்திகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஐசிஜே என்கின்ற ஒரு விஷயத்தில் என்ன ஒரு தீர்ப்பு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய யுஎன்எஸ்சி ஒரு விஷயம் தேவை. அந்த யுஎன்எஸ்சி யார் இருக்கிறான்னு சொல்லி கேட்டா அமெரிக்கா இருக்கிறான். என்ன செய்தாலும் அவர்கள் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்து விட முடியும். அந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை ஒரு நாடு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த நாட்டிற்கு எதிராக போர் தொடுப்பதற்கான அதிகாரம் யுஎன்எஸ்சிக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த யுஎன்எஸ்சியில வீட்டோ அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவே இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஐசிஜேவில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இது குறைந்தபட்சம் இஸ்ரேலினுடைய மான மரியாதையை உலகில் கெடுத்திருக்கிறது. இவர்கள் மோசமானவர்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு உலகில் நீதி கேட்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டில் மீது குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி சில தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இதன் மூலமாக உருவாகலாம். இந்த நேரத்தில் இந்த ஐசிஜேவில் வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேல்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. சிஐஏ என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மிக முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை தந்திருக்கிறது. எங்க ஹோஸ்டேஜஸை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சிஐஏ இஸ்ரேலுக்கு கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி ஹவுதிகளின் மீது இவர்கள் ஏற்படுத்திய ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு பிறகு, அதாவது ஏமன்ல ஒரு பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளின்படியே சொல்வதாக இருந்தால், நாங்கள் கடுமையான எதிர்த்தாக்குதலை ஹவுதியிடமிருந்து எதிர்பார்க்கிறோம், அவர்களினுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இது போகிறது. இது அந்த ரீஜனில் ஒரு பெரிய ஒரு போராக மாறுமா என்கின்ற ஒரு அச்சமும் நிலவிக் கொண்டு இருக்கிறது. இந்த நிமிடம் வரை இஸ்ரேல் என்கின்ற அந்த அயோக்கியமான ஒரு கூட்டம் மக்களை கொள்வதை நிறுத்தவில்லை. இப்போதும் வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய பேரனை வெள்ளை கொடியை காண்பித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு செல்ல கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி தூரத்தில் இருந்து சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்கின்ற வகை துப்பாக்கியினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அங்கே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு இடத்தில் வீசப்பட்ட குண்டில் ஏறக்குறைய 130 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி லெபனானின் மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்திருக்கிறது. மக்கள் அங்கே பெரும் சிரமத்தை பட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் நடமாடும் மருத்துவமனைகளை மாதிரி பெரிய பெரிய வண்டிகளை கொண்டு நிறுத்தி ரஃபா என்று சொல்லப்படக்கூடிய எகிப்து பார்டர்ல வைத்து அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவங்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது இன்னைக்கு அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஐசிஜே என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோர்ட்டில் வந்திருக்கக்கூடிய வழக்கில் இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை செய்த ஒரு நாடு என்று
தீர்வாக வேண்டும். அதற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு அமைதி கிடைக்க வேண்டும். தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாகுவதற்கும் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.